வைத்து விட்டோம். அப்படியாக இருக்கக்கூடிய வேலையில அப்படியாக இந்த பகவானுடைய சன்னிதானத்திலே அம்மா யாரு தெரியுமா? தாத்தா யாரு சொல்லி வரணும் அல்லவா? ஆமா ஆமா ஆமா. அப்படி என்பதாக இருக்கின்ற போது கத்தூரி கலமங்கள் சொல்லக்கூடிய வகையில அரவிந்த கமலம் திருவடியும் போற்றி சிந்தை தமிழ் பாடிய அம்பிகைய அம்மா அப்படி ஈரோடு கதையை சொல்லி வருவோம். ஆமா வெற்றில சுருக்கமா. ஆமா ஏன் கேட்டீங்கன்னா சொல்லி வருவதற்கு ரொம்ப காலமாகும். ஆமா இருந்தாலும் அப்படி இருக்கின்ற வேலையில அந்த ஆலயத்துல அந்த வீர பகவானை அழைத்து இந்த பரிவார சுவாமிகளையும் அப்படி எல்லாரும் வணங்கி ஆலயத்தில் சுவாமிகள் அனைவரையும் அணைக்கு மகிழ்ந்து அப்படி வரும். ஆலயத்தில் அம்மா சாமிகளும் நாடு செழிப்பாக இருக்கிறது, நலமாக இருக்கிறது, எந்த குறையும் இல்லையா அப்படி என்று மக்கள் தெரிவிக்கின்ற போது என்ன சொல்கிறார்? அந்த துளசி மகராஜனாகப்பட்டவர் என்ன சொல்கிறார்? அந்த மன்னனாகப்பட்டவர் எனக்கு குறை வந்து இருக்கிறது ஐயா, இந்த குறையை தீர்ப்பது யாரு அப்படி என்று கேட்க அப்போது மக்களிடம் இருக்கின்ற போது எனக்கு குறை வந்து விட்டது, நாட்டை ஆள்வது யாரு, மக்களை ஆள்வது யாரு, எனக்கு ஒரு மைந்தன் இல்லை என்று சொல்லி ஐயா உங்களுக்கு குறைபடி இழந்தனும் ஐயா நாட்டில என்னமான குறை இருக்கிறது, உங்களுக்கு எந்தமான குறைமில்லாம் இருந்து கொண்டிருக்கிற போது எனக்கு ஒரு புத்திரகாமியாக அப்படி எதிர்ப்பு கேட்கிற போது ஒன்றும் கவலை
ஆனா இந்த நாட்டுல இருக்கக்கூடிய உங்களை மாதிரி ஒரு அரசை நாங்க பார்த்தது இல்ல. அப்படி உங்களுக்கு சிறந்த ஒரு சோதியரை கொண்டு அப்படியே சாதகத்தை பார்ப்போம். ஆனா புத்திரகாமி உங்களுக்கு இருக்குதா என்னன்னு பார்ப்போம் என்று சொல்லி சரி அங்க இருக்கக்கூடிய தலைவர்கள் சொன்னார்கள். அது பிரகாரம் போய் கொண்டு சாதகத்தை பார்த்தார்கள். ஒரு சோதிடம் அண்ணா உங்களுக்கு குழந்தை வாக்கியம் இருந்தது வாய்ப்பு உண்டு. சரிதான் அந்த வாய்க்கும் இருக்கிறது வாய்ப்பு இருக்கிறது. பெருமானை நோக்கி கடும் தவமா இருக்கு. கடும் தவம் செய்ய வேண்டும் அப்படி என்று செய்து புத்திரகாமி என்று சொல்லக்கூடிய யாகத்தை நடத்துகிறார். ஆமா ஆமா அப்படி குழந்தை வேண்டும் என்று சொல்லி சிவபெருமானை நோக்கி புத்திரகாமி யாகத்தை நடத்துங்க. என்ன சொல்லி நடக்கிறார் தெரியுமா? நமச்சிவாயா போற்றி நமச்சிவாயா போற்றி சிவபெருமானே வணங்கி கொண்டிருக்கிறார். அப்படியாக அந்த ராஜேஸ்வரியா சொல்லக்கூடிய அந்த அரசரும் அரசியாக சொல்லக்கூடிய அப்படி இருவர் வணங்கி வருகிறார்கள். அப்படி தாக செய்து பூஜைகள் எல்லாம் செய்து அற்புதமான வேலையில அப்படி போதானம் பூதானம் வஸ்திரதானம் சொல்லக்கூடிய பயிரமான 32 தானங்கள் செய்து செய்தாரையே அப்படி செய்து வந்தார். அப்படி வருகின்ற போதே அந்த பவன் பார்வதி தேவியாருடைய அப்படி இஷ்டையாலே நம் நாட்டிலே நமக்காக தவமா தவம் செய்து கொண்டு வருகிறார். நமக்காக நம்மளுடைய நாட்டில நம்ம பெயரை சொல்லி வாழ்ந்து வருகிறார். அவருக்கு ஒரு குழந்தை வாரிசை தர வேண்டும் என்று சொல்லி புத்திர பாக்கியத்தை கொடுக்கிறார். அப்படியாக இரு கண்ணை திறந்து அப்படியாக நெற்றிக்கண்ணை மூடி நமச்சிவாய் என்று சொல்லி அப்படியாக ஓங்கார பிரபலமாக சொல்லி அப்படியாக மாலை பெண்ணுக்கு கண்மணிக்கு அப்படியாக சொல்லி சிவபெருமானை வணங்கி கொண்டு வணங்கி அப்படி இருக்கிற வேலையில அப்படியாக அந்த கற்பூரடி அம்மாளுக்கு அப்படியாக கருவுற்றி அப்படியாக தானொரு மீனி முழுதுமாக சொல்லி அப்படியே வைத்தே வந்து வருகிறது. ஆமா ஒரு மாதத்தில் உடம்பெல்லாம் நலிந்து ஆமா 2ஆம் மாதத்தில் இரத்தமெல்லாம் சோகையாகி 3ஆம் மாதத்தில் முகமெல்லாம் எடுத்து 4ஆம் மாதத்தில் அப்படி நகமெல்லாம் எடுத்து 5ஆம் மாதத்தில் அப்படியாக சுவடைந்து 5ஆம் மாதமும் தேவியரோ என்ன சீதா 6 மாதம் ஆகுது. 6 மாதம் ஆன உடனே நம்மெல்லாம் வழி எடுக்குது. ஆமா அப்படி 7ஆம் மாதம் ஆச்சு. இடுப்பெல்லாம் வழி எடுக்குது. இடுப்பை வெட்டுது. யாரு இருக்கிறாங்க? எங்க யாரு இருக்கிறா? பகவான் இருக்கிறா. ஆமா 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 அப்படி இருக்கிற போது அப்படி 8ஆம் மாதத்தில் இடுப்பு வழி எடுத்து இதெல்லாம் 9ஆம் ஆயிட்டு பாவைகள் எல்லாம் ஆதிவாசிகள் பக்கத்திலே கூட மகாராஜனுக்கு ரொம்ப ஆனந்த மகிழ்ச்சி. நம்ம ராஜகுமாரன் பிறக்க போறா அப்படி என்பதாக இருக்கின்ற வேலையில அப்போ கற்பூரவல்லி அம்மாவுடைய அப்படி அனுகிரகத்தாலே இருக்கிற போது அந்த வீரனாகப்பட்டவர் எனக்கு பெயர் வைக்கல, அவருடைய நாமத்தை சொல்ல வேணும். அவர் என்ன செய்யறார்? கருவூட்டி இருக்கிற போது அங்கீடு பெருரா
கிடைக்குதையா எனக்கு காலம் கொடுதையா அப்படின்னு அம்மா தவிக்கிறாங்க. அப்படி தவிக்கின்ற வேலையில தாதிமார்கள் என்ன சொல்றாங்க, அம்மா கொஞ்சம் இருங்க, இப்போ கொஞ்சம் பொறுத்துருங்க, மருத்துவச்சி வந்துருவாங்க, அரசாங்க மருத்துவம் அங்கே போயிருக்காங்க, ஆமா வந்துருவாங்க அம்மா செத்த பொறுத்துங்க அம்மா. அப்படி என்று தாதிமார்களுக்கு சரியாக அப்படி தெரியாத சொல்கின்ற போது அம்மா நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்றான். மருத்துவர் வந்துருவாரு, வந்துருக்காங்க ஆள் அழைக்க வந்துருவாங்க. தெரிவித்த உடனே அரசர் உடனே ஆள் விட்டு அழைத்த உடனே அங்கேயே வருகிறார் மருத்துவச்சியாகப்பட்டவர். அப்படி வருகின்ற வேலையில ஏவாதி ஏவர்களும் சந்திரன் சூரியன் சொல்லக்கூடிய வழியில அப்படியாக சொன்னார் 27 நட்சத்திரங்கள் 12 ராசிகளும் கூடிய அனைவரும் வந்து அமர்ந்து கொண்டு இந்த ஆலயத்தினுடைய பூஜையை கலந்து கொண்டு எங்களுக்கெல்லாம் நல்லாதரவு தந்து எங்களுக்கு நல்ல மகிழ்ச்சியோடு கொடுக்க வேண்டும் என்று சொல்லி எங்கள் நாவில் குடியிருக்க வேண்டும். அம்மா அம்மா தாயே நீ சங்கரியே அம்மா சங்கரியே